Hello students, welcome to Vetri Tamil NEET Academy Salem. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா NEET 2026க்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க பிகினர் அப்படின்னா இப்போ அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து நீங்கள் ஒன்று தமிழ் மீடியம் சூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா இங்கிலீஷ் மீடியம் சூஸ் பண்ணியிருப்பீங்க. சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், நான் இங்கிலீஷை சூஸ் பண்ணிட்டேன், எனக்கு என்ன மாதிரி ஃபார்ம் வரும்? சார் நான் 6th 12th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன், பட் நான் தமிழ் மீடியம் சூஸ் பண்ணிட்டேன், நான் எலிஜிபிள் தானே எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ கொஷின் பேப்பரில் எனக்கு எலிஜிபிலிட்டி ஏதாவது பிரச்சனை இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத 2 டிவிஷனாக பிரித்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அண்ட் வீடியோட எண்டில் இந்த கொஷின் பேப்பர் எப்படி அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடுக்கலாம். நம்ம வெற்றி தமிழ் NEET அகாடமி சார்பில் கிராஷ் கோர்ஸ் மார்ச் 28ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டேட் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எவ்ரி சண்டே வந்து ஃப்ரீயாக சேலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். அவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக புக்லெட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா சார் கம்ப்ளீட் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்கிறவங்க NEET 2026 ப்ரிடிக்டட் புக்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 2000 rupeesக்கு சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரீ டெலிவரியோட. ஸோ இந்த மாதிரி 3 அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடுக்கணும், 3மே கொடுத்துருக்கேன். இந்த 3 ரிலேட்டடாக எந்த டீட்டெயில் வேணாலும் கீழே காட்டக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் கேட்டுக்கலாம். நம்ம சேனல் புதுசாக வந்துருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ போதும் இந்த கொஷின் பேப்பர் கன்ஃபியூஷனை ஃபுல்லாகவே சார் கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன். சரி, ஓகே, என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளோடய காட்டுறேன், சாம்பிள் பேப்பரோடய கொண்டு வந்திருக்கேன், பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில சாம்பிள் பேப்பரோட உங்களுக்கு அட்டாச்மெண்ட் காட்டியிருக்கேன். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12th தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி ஆர் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது 12th ஆர் 6th 12th வாட் எவர் இட் இஸ், நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருவேளை நம்மளோட NEET 2026 இப்போ அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு இல்லையா, அதில் தமிழ் மீடியம் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைலிங்குவல் பேப்பர் தான் வரும். அதாவது ஒரு பக்கம் உங்களுக்கு இங்கிலீஷ் வரும், இந்த பேப்பரில் தெரியுதா, ஒரு பக்கம் உங்களுக்கு இங்கிலீஷ் பேப்பரும் இன்னொரு பக்கம் வந்து தமிழ் பேப்பர், 2 சைடு பை சைடாக வரும் இல்லையா. ஃபுல்லாக இங்கிலீஷ் கொடுத்துருவாங்க, செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக தமிழ் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் இங்கிலீஷோட சேர்த்து இந்த பக்கம் ஹிந்தி இருக்கும், தமிழ் பின்னாடி இருக்கும். ஹிந்தி ஒரு ஆப்ஷனல் மட்டும்தான், அது வரலாம் வராமே போகலாம், அது கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். பட் நீங்கள் தமிழ் மீடியம் சூஸ் பண்ணிட்டீங்க அப்ளிகேஷன்லனா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் பைலிங்குவல் கொஷின் பேப்பர் தான் கம்பல்சரியாக வரப்போகுது. சார் நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் சார், நான் தமிழ் மீடியம் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பேனிக் ஆக தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக வரதான் போகுது, நீங்கள் தாராளமாக எழுதிக்கலாம். சார் இதனால் நான் ஃப்யூச்சரில் கவுன்சிலிங் ப்ராசஸ் போகிறப்ப ஏதாவது பிரச்சனை வருமானா கண்டிப்பாக வராது. பிகாஸ் இந்தியா தரப்பில் சொல்லியிருக்குது மீடியம்ங்கிறது அவங்களோட பர்டிகுலரான பர்சனல் சாய்ஸ்னு சொல்லியிருக்கே தவிர்த்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழில் தான் சூஸ் பண்ணி எழுதணும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் தான் சூஸ் பண்ணி எழுதணும்னு அவங்க சொல்லலை. பட் இருந்தாலும் நீங்கள் தமிழ் மீடியம் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் வரும். சார் நான் 12th வரைக்கும் தமிழ் மீடியம் சார், நான் தமிழ்லேயே சூஸ் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னா உங்களுக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வரும். இங்கிலீஷை நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம். நல்லா பாயிண்ட் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் 12th வரைக்கும் தமிழ் மீடியமாக இருந்து தமிழ் மீடியம் சூஸ் பண்ணாலும் ஓகே, இங்கிலீஷ் மீடியமாக இருந்து தமிழ் மீடியம் சூஸ் பண்ணாலும் ஓகே. அப்ளிகேஷன் ஃபார்மில் தமிழ் மீடியம் சூஸ் பண்ணிட்டீங்கனாலே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2மே வரும். சார் 2 வேறு கொஷினாக இல்லை, இந்த பக்கம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்களோ அதே தான் இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க. 2க்கான கொஷின் நம்பர் 1 தான், நீங்கள் ஒன்றும் பேனிக் ஆக தேவையில்லை. 2க்கான கொஷின் நம்பர் 1 தான். நீங்கள் பாட்டில் தமிழில் மீடியம்னா தமிழில் படித்து ஆன்சர் ஷேட் பண்ணுங்கள், இங்கிலீஷை மறந்துடுங்க. சார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னா நீங்கள் தமிழில் மறந்துடுங்க, இங்கிலீஷை நீங்கள் பாட்டில் ஷேட் பண்ணிட்டு வாங்க, எந்த வகையான பிரச்சனையும் வராது. ஃப்யூச்சரில் கவுன்சிலிங்லும் எந்த ரிலேட்டடான ப்ராப்ளம் வராது. அப்புறம் இன்னொரு மீடியம் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல கொஞ்சம் சில பேர் ட்ராஜடியாக மாட்ட வாய்ப்பு இருக்குது. யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சம்டைம் இங்கிலீஷ் மீடியத்தை சூஸ் பண்ணிடுவாங்க. பார்க்கலாம் எப்படின்னு. சார் நான் 12th வரைக்கும் தமிழ் மீடியம் சார், நல்லா கேட்டகரி புரிஞ்சுங்க, நான் 12th வரைக்கும் தமிழ் மீடியம் சார், நான் இங்கே NEET அப்ளிகேஷனில் இங்கிலீஷ் ஒன்லின்னு சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கம்பல்சரியாக உங்களுக்கு கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் மட்டும்தான் வரும், இங்கிலீஷ் மட்டும்தான் வரும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ் வராது சார், நான் அப்ளை பண்ணிட்டேன் இது செக் பண்ணல சார் அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ வரும். கரெக்ஷன் விண்டோவில் வருஷம் இந்த மீடியம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, இந்த வருஷமும் வரும் நம்புவோம். ஆர்எல்ஸ் அந்த கரெக்ஷன் விண்டோவில் இது வரல அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும், எந்த வகையான விளக்கம் கொடுக்க முடியாது, தமிழில் வராது. அப்போ நீங்கள் இங்கிலீஷில் மட்டும்தான் எழுதி ஆகணும்.
சார் நான் 12th வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் சார். நான் இங்கிலீஷ் எதாவது சூஸ் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் மீடியமோ இங்கிலீஷ் நீங்கள் எழுத போகிறது இங்கிலீஷ் அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. அப்போ இங்கிலீஷ் மீடியம் சூஸ் பண்ணால் இங்கிலீஷ் மட்டும்தான் வரும். ஆனால் தமிழ் மீடியம் சூஸ் பண்ணால் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் வரும் சார். நான் 12th இங்கிலீஷ் சார் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேங்கிற விஷயம் எங்கள் கணக்கு வராது சார். நான் வந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் சார். ஆனால் எனக்கு நீட் இங்கிலீஷில் தான் எழுதணும், நான் அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை, இங்கிலீஷில் எழுதலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்லையும் எழுதலாம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்லையும் எழுதலாம். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த லிபர்ட்டி கொடுத்துருக்காங்க. பட் நான் அதை பற்றி பேசலை. நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் தமிழ் மீடியம் சூஸ் பண்ணிக்கிறேன் சார், எனக்கு இங்கிலீஷ் வருமா வராதாங்கிறதா மேஜராக நிறைய பேருக்கான கொஷினாக இருந்துச்சு. தனி வீடியோ போட்டேன். ஆனால் நீங்கள் தமிழ் மீடியம் சூஸ் பண்ணியிருந்தீங்க கம்பல்சரியாக சைடில் உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் ஃபைனல் டிசிஷனாக எடுத்துக்குவாங்க. தமிழில் இப்போ ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு வைங்களேன், அதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. அதே இங்கிலீஷில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்னா அதுக்கு கீ சேலஞ்ச் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்கள் பாயிண்டாகவே கொடுத்துருக்க பட்சத்தில் இங்கிலீஷ் கம்பல்சரியாக வந்து தான் ஆகும். அண்ட் இந்த 2 வகையில் தான் நீங்கள் மீடியம் சூஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் 2 இதில் எல்லா மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சரிங்களா. இதில் நீங்கள் தமிழ் மீடியம் சூஸ் பண்ணீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா தமிழ்லேயும் உங்களுக்கு படிக்க முடிஞ்சு அந்த கான்செப்டை புரிஞ்சுக்க முடிஞ்சுன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். இதில் கூட வேரியஸ் பாசிபிலிட்டிஸும் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஃபர்தர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கிளாரிட்டி ஃபுல்லாக கிளியராக சொல்லிடுறேன். அண்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நீட் ஆஸ்பிரன்ஸ் இதே மாதிரி கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்க ஆஸ்பிரன்ஸ் அனுப்பிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சேனலை. அண்ட் வீடியோட எண்டில் 1 செகண்ட் சொல்லிடுறேன். 3 விஷயங்கள் சொல்லியிருக்கோம். கிராஷ் கோர்ஸ் 28 மார்ச்லேருந்து ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் புக்லெட்ஸ் வாங்கி டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் சார். அதிகப்படியான கேள்விகள் இந்த புக்லெட்லேருந்து வரும், அது நம்ம கண்டிப்பாக கேரண்டியாக சொல்ல. லாஸ்ட் இயர் நடந்துச்சு, இந்த வருஷம் அது நடக்க போகுது. நம்ம புக்லெட் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் சார். இது நான் ஃப்ரீயாக டெஸ்ட் எழுதி பார்க்கணும் சார் அப்படின்னா நீங்கள் சேலத்தில் கூட நம்ம ஆஃப்லைன் சென்டருக்கு வந்து எழுதலாம். சென்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயிலாக கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி சென்டரை லொக்கேட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. புக்லெட்ஸை ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி டவுட் இருந்தாலும் அடுத்து எந்த தரப்பட்ட வீடியோ நான் போடணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதையும் போட்டுடலான்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரும் புக்லெட்ஸு இதை எப்படி ஃபில் பண்ணுறது, ஓஎம்ஆர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு கம்ப்ளீட் கைடன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.